வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, பொதுவாக எதிர்மறை ஆற்றல்களை வெளியில் தள்ளி நேர்மறை ஆற்றல்களை ஈர்க்கும் தன்மை ஒரு சில செடிகளுக்கு தான் இருக்கிறது. அந்த வகையில் பார்க்க போனால் மணி பிளான்ட் செடி பணத்தை ஈர்க்கக்கூடிய செடியாகவும் சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் ஒரு செடிக்கு செல்வ வளத்திற்கும் தெய்வ அருள் பெறுவதற்கும் ஏற்ற செடியாகவும் இந்த மணி பிளான்ட் செடி சொல்லப்படுகிறது. இந்த மணி பிளான்ட் செடியை எந்த திசையில் வைக்க வேண்டும், எப்படி வளர்க்க வேண்டும் என்பதை பற்றிய தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிளான்ட் செடியை வீட்டில் வைத்து வளர்ப்பதன் மூலமாக பணவரவு அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் கடன் பிரச்சனைகள் தீரும் என்றும் சொல்லப்படுகிறது. மணி பிளான்ட்டை வீட்டில் எந்த இடத்தில் வைக்க வேண்டும், எப்படி வளர்க்க வேண்டும், எந்த திசையில் வைக்க வேண்டும், எந்த திசையில் வைக்கக்கூடாது என்பதை பற்றி பல சந்தேகங்கள் பலருக்கும் வந்து கொண்டே தான் இருக்கிறது. இந்த சந்தேகங்களுக்கும் இந்த வீடியோவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிளான்ட் என்பது காற்றில் உள்ள மாசுக்களை உறிஞ்சு கொண்டு சுத்தமான காற்றினை வெளிவிடும் தன்மை கொண்டது என்றும் சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் காற்றில் உள்ள கார்பன் மோனாக்சைடு, ஃபார்மால்டிகைடு, பென்சைன் போன்ற நச்சுக்களை ஈர்க்கும் தன்மை கொண்டது என்றும் சொல்லப்படுகிறது. அதே போல் அதிகமான ஆக்சிஜனை வெளிப்படுத்துவதால் மூச்சு விடுவதில் சிரமம் இல்லாமல் எளிதில் சுவாசிக்க முடியும் என்றும் சொல்லப்படுகிறது. வீட்டில் டிவி, மொபைல் போன்ற எலக்ட்ரானிக் பொருட்களிலிருந்து வெளியாகும் கதிர்வீச்சுகளை ஈர்த்து கொண்டு வீட்டில் அமைதியான சூழ்நிலையை தரக்கூடியது மணி பிளான்ட் செடி என்றும் சொல்லப்படுகிறது. அதோடு நேர்மறை ஆற்றல்களை வீட்டில் அதிகரிக்க செய்யும் தன்மை மணி பிளான்ட் செடிக்கு அதிகமாகவே இருக்கிறது என்றும் சொல்லலாம். இதனால் வீட்டில் இருப்பவர்களின் உடல்நிலையும் மனநிலையும் பாதுகாக்கப்படுவதால் அங்கு சுபிட்சமான சூழ்நிலை நிலவும் என்றும் கூறப்படுகிறது. இந்த செடியானது இரவு நேரத்தில் அதிக அளவு கார்பன் டை ஆக்சைடை வெளிவிடுவதால் படுக்கை அறையில் வைக்கக்கூடாது என்றும் சொல்லலாம். இந்த மணி பிளான்ட் செடியை வீட்டிற்கு உள்ளேயோ அல்லது வெளியேயோ வைத்து வளர்ப்பது ரொம்பவே நல்லது. இந்த செடியை தென்கிழக்கு திசையில் வைத்தால் அதிக பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் என்றும் சொல்லப்படுகிறது. தென்கிழக்கு என்பது விநாயகருக்குரிய திசையாகவும் சுக்கிரனின் ஆதிக்கம் நிறைந்த திசை என்பதாலும் அங்கு வைப்பது சிறப்பானதாகவும் சொல்லப்படுகிறது. அதே போல வடக்கு திசையில் வைக்கக்கூடாது என்றும் கூறப்படுகிறது. மணி பிளான்ட் செடியானது நேர்மறை ஆற்றல்களை அதிகரித்து தரக்கூடியதாகவும் சொல்லப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் எதிர்மறை ஆற்றல்கள் காற்றில் உள்ள மாசுக்கள் நோய்களை உண்டாக்கும் காரணிகளை ஈர்த்து கொள்ளும் தன்மை உடையதாகவும் சொல்லப்படுகிறது. பொதுவாக கிழக்கு திசைகள் மற்றும் விநாயகர் மற்றும் மகாலட்சுமியின் ஆற்றல் அதிகம் உள்ள திசைகளாகவும் சொல்லப்படுகிறது. இந்த திசைகள் தீமைகளை ஈர்த்து அழிக்கும் தன்மை கொண்ட மணி பிளான்ட் உப்பு, மிளகு போன்ற பொருட்களை வைப்பதால் தீய சக்திகள் அழிந்து செல்வம் பெருகும் என்றும் சொல்லப்படுகிறது. இதனால் கடன் போன்ற பிரச்சனைகள் குறையும் என்றும் சொல்லப்படுகிறது. இந்த மணி பிளான்ட் செடியை பூஜை அறையில் வைத்து வளர்ப்பது பல மடங்கு அதிகமான பலன்களை தருகிறது என்றும் சொல்லலாம். அதே போல பூஜை அறை என்பது தெய்வீக ஆற்றல் நிறைந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் மன அமைதியை தரும் இடமாகவும் சொல்லப்படுகிறது. இங்கு கூடுதல் சக்தியாக பாசிட்டிவ் எனர்ஜியை அதிகம் தரும் மணி பிளான்ட்டை வளர்த்தால் செல்வ வளம் பெறுவதற்கான சக்தி அதிகரிக்கும் என்றும் சொல்லப்படுகிறது. மட்டுமில்லாமல் தினமும் பூஜை செய்யும் பொழுது அதன் தெய்வீக தன்மை மணி பிளான்ட் அதிகமாக ஈர்த்து கொள்கிறது. அதே போல வீட்டில் எப்பொழுதுமே தெய்வத்தின் அருள் நிறைந்திருக்க செய்யும் என்றும் சொல்லப்படுகிறது. மணி பிளான்டானது காற்றில் உள்ள மாசுக்களை உறிஞ்சு கொண்டு சுத்தமான காற்றினை வெளிப்படுத்தும் தன்மை கொண்டது என்றும் சொல்லலாம். போல எத்தனையோ செடிகள் அழகுக்காக வைத்து வளர்க்கப்பட்டாலும் கூட மணி பிளான்ட் மட்டுமே செல்வம் பெருக வைக்கப்படுகிறது என்றும் சொல்லப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் மணி பிளான்ட் என்ற பெயரிலேயே இந்த செடியை அழைக்கவும் செய்கிறார்கள். மணி பிளான்ட் செடியை சமையல் அறையிலும் கூட வாஸ்து செடியாக வைத்து வளர்ப்பது ரொம்பவே நல்லது. இந்த செடியில் பழுத்த இலைகள் இல்லாமல் அதனை அடிக்கடி பராமரித்து கொள்வது ரொம்பவே நல்லது. பழுத்த இலைகள் இருந்தால் அது வீட்டில் உள்ளவர்களின் உடல்நல குறைவை குறைக்கிறது என்றும் சொல்லப்படுகிறது. அது மட்டுமல்ல, இந்த மணி பிளான்ட்டை யாருக்கும் தானமாக அன்பளிப்பாக தரக்கூடாது என்றும் சொல்லப்படுகிறது. அப்படி தந்தால் தன் வீட்டிற்கு அதிர்ஷ்டத்தையும் சேர்த்து தந்து விடுவது போலாகிவிடுமாம் என்றும் கூறப்படுகிறது. அதே போல இந்த மணி பிளான்ட் செடியை திருடி வைத்தால் அதிக அளவு நல்லது கிடைக்கும் என்றும் சொல்லப்படுகிறது.
இந்த மணி பிளான்ட் செடியை நம் வீட்டில் வைத்து வளர்க்கும்போது பாம்பு, பூரான், தேள் போன்ற விஷப்பூச்சிகள் வராது என்றும் சொல்லப்படுகிறது. இதற்கு காரணம் செடியின் வளர்ச்சியும் அதன் இலைகளையும் பார்த்து விஷம் கொண்ட பூச்சிகள் வருவதில்லை என்றும் சொல்லப்படுகிறது. மாசு அதிகரித்தால் அந்த மாசை கட்டுப்படுத்தும் தன்மை இந்த மணி பிளான்ட் செடிக்கு அதிகமாக இருக்கிறது என்றும் சொல்லப்படுகிறது. செடியானது காட்டு பகுதிகளில் 50 முதல் 60 அடி வரை உயரமாக வளரக்கூடிய தன்மை கொண்டதாகும். ஆனால் வீட்டிற்குள் சின்ன செடியில் வைத்து வளர்க்கும் போது 10 முதல் 15 அடி வரை மட்டுமே வளரும். இந்த செடியின் கொழுந்து இலைகள் மற்றும் பூக்களை காய்கறியாகவும் பயன்படுத்தி கொள்ளலாம், சமையலுக்கு பயன்படுத்தலாம், அல்லது வேறு ஏதாவது பொருட்கள் சமைக்கும்போது இதனை சேர்த்து கொண்டு கூட சமையலில் பயன்படுத்தலாம் என்றும் சொல்லலாம். இந்த மணி பிளான்ட் செடிகளுக்கும் விதைகளும் உண்டு, ஆனால் நம் கண்களுக்கு அது மேலோட்டமாகத்தான் தெரிவதில்லை. இந்த விதையை கூட சாப்பிடலாம் என்றும் சொல்லப்படுகிறது. அதை சாப்பிட்டால் கடலை பருப்பு டேஸ்ட் போலவே இருக்கும் என்றும் சொல்லப்படுகிறது. இந்த செடியை வளர்ப்பதற்கு பெரிய அளவிலான இடம் தேவைப்படுவது இல்லை. படரும் வகையில் வளரக்கூடிய இந்த செடியை எங்கு வேண்டுமானாலும் வைத்து வளர்த்து கொள்ளலாம். ஆனால் பராமரிப்பு மிக மிக முக்கியமானதாகவும் சொல்லப்படுகிறது. அதிக வெயில் இருக்கக்கூடாது என்பதற்காக இந்த செடி வீட்டிற்குள்ளும் சூரிய ஒளி அதிகம் படாத இடத்திலும் வைத்து வளர்ப்பது ரொம்பவே நல்லது. இந்த செடி இரவு நேரத்தில் அதிக அளவு கார்பன் டை ஆக்சைடை வெளிவிடும் என்பதால் பெட்ரூமில் வைத்து வளர்க்கக்கூடாது. அதை முற்றிலும் தவிர்த்து கொள்வது ரொம்பவே நல்லது. இந்த செடி நேரடி சூரிய வெளிச்சம் கிடைக்காத பகுதியிலும் வளரும் என்பதால் வீட்டிற்குள்ளேயும் வைத்து வளர்த்து கொள்வது ரொம்பவே நல்லது. அதுவும் வீட்டிற்குள் மிகவும் குறைவான வெளிச்சத்திலோ தண்ணீரிலோ நன்கு வளரும் தன்மை உடையதாகும். இந்த செடியை வெளியிலும் தொட்டியிலும் கூட வைத்து வளர்க்கலாம் என்றும் சொல்லலாம். இது கொடி போல படரும் தன்மை கொண்டதாகும். அது மட்டும் இல்லாமல் தொங்கும்படியும் வளரக்கூடியது ஆகும். வாடிய இலைகள் இருந்தால் அதை உடனடியாக அகற்றி விடுவது ரொம்பவே நல்லது. செடியின் சீரான வளர்ச்சிக்கு ஏற்றதாகவும் அது சொல்லப்படுகிறது. இந்த செடிக்கு அதிக அளவு உப்புகளும் குளோரின் கலந்த நீரையும் ஊற்றக்கூடாது. உரம் சேர்ப்பது செடியை செழிப்பாக வளரச் செய்யும் என்றும் சொல்லப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் வாரம் ஒரு முறையோ 2 வாரத்திற்கு ஒரு முறையோ தண்ணீர் மாற்றிக்கொள்வது ரொம்பவே நல்லது. பாசம் பிடித்துவிடும் என்றும் சொல்லப்படுகிறது. இதனால் இலைகள் நச்சுத்தன்மை கொண்டவைகளாக மாறிவிடுமாம். எனவே செல்ல பிராணிகள் மற்றும் குழந்தைகள் இவற்றை வாயில் வைக்காமல் கவனமாக பார்த்து கொள்வது ரொம்பவே நல்லது. வீட்டில் மணி பிளான்ட் செடியை அதன் மூலமாக வீட்டில் நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கிறது மற்றும் செல்வம் பெருகும் என்றும் சொல்லப்படுகிறது. பலர் நேர்மறை ஆற்றல் அதிகரிக்க அலுவலகங்களிலும் கூட தங்களது டெஸ்கில் மணி செடி பிளான்ட்டை வைத்து வளர்த்து வருகின்றனர் என்றும் சொல்லலாம். மணி பிளான்ட் செடியை அழகிற்காக அனைவரும் தற்போது வீடுகளில் வைத்து வளர்த்து வருகிறார்கள் என்றும் சொல்லப்படுகிறது. வீட்டிற்குள்ளேயே சின்ன கண்ணாடி குடுவையில் வைத்து அதனை வருகிறார்களாம். ஆகவே ஒரு செடி வளர வளரத்தான் அதற்கான சக்தியும் அதிகரிக்கும். அப்படி இருக்கையில் செடியை குடுவையில் வைத்து வளர்க்கும்போது உங்களால் அதை மேல் வளர்க்க முடியாது என்றும் சொல்லப்படுகிறது. அதன் வளர்ச்சி குறிப்பிட்ட நேரத்திற்கு பிறகு தடைப்பட்டு விடும் என்றும் சொல்லப்படுகிறது. மணி பிளான்ட்டை எப்பொழுதும் ஒரு சரியான திசையில் வைத்து வளர்ப்பது ரொம்பவே முக்கியமானதாக சொல்லப்படுகிறது. வடகிழக்கு திசையில் ஒருபோதும் செடியை வைத்து வளர்க்கக்கூடாது. வடகிழக்கில் மணி பிளான்ட் செடியை வைப்பதால் பொருளாதார இழப்பு ஏற்படும் என்றும் கூறப்படுகிறது. இல்லாமல் வீட்டில் எதிர்மறையான எண்ணங்களும் அதிகரிக்கக்கூடும் என்றும் சொல்லப்படுகிறது. எனவே மணி பிளான்ட் செடியை தென்கிழக்கு திசையில் வைத்து வளர்ப்பது மிகவும் நல்லதாகும். மணி பிளான்ட்டை இயல்பாக தரையில் வைத்து வளர்ப்பது ரொம்பவே நல்லதாகும். வைத்து வளர்க்கும் பொழுது அதனுடைய வேர்கள் நன்றாக பரவி வேகமாக வளரத் தொடங்கும் என்றும் சொல்லப்படுகிறது. எவ்வளவு அடர்த்தியாக வளர்கிறதோ அந்த அளவுக்கு நமக்கு பணவரவு ஏற்படும் என்றும் கூறப்படுகிறது. ஒருவேளை வீட்டில் உள்ள அந்த அளவுக்கு மட்டும் இடம் இல்லை என்றால் ஒரு அகலமான தொட்டில் மணி பிளான்ட் செடியை வைத்து கூட நன்றாக படரும்படி வளர்ப்பது ரொம்பவே நல்லது. மணி பிளான்ட் வேகமாக வளரும் தாவரம் என்றும் சொல்லப்படுகிறது. அதை தரையில் படர விடாமல் ஒரு கயிறு கட்டி அதில் படர வைப்பது ரொம்பவே நல்லது. படி வளரும் செடிகள் வளர்ச்சி மற்றும் செழிப்பின் சின்னமாகவும் சொல்லப்படுகிறது. மணி பிளான்ட் லட்சுமி தேவியின் ஒரு வடிவமாகவும் கூறப்படுகிறது. அதனால் அதை தரையில் படர விடக்கூடாது.
அதே போல் மணி பிளான்ட் மற்றும் வெற்றிலை செடி தவிர வேறு செடிகளையும் நாம் பண வரவுக்காக வளர்க்கலாம். அதில் மல்லிகை செடி முக்கியத்துவம் பெறுகிறது என்றும் சொல்லப்படுகிறது. இந்த செடியை வீட்டில் வளர்ப்பதால் போதும், இதன் வாசம் வீடு முழுவதும் பரவுவதைப் போல பணமும் மடங்கு பரவும் என்றும் சொல்லப்படுகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை